வணக்கம் நண்பா. போட் 2 பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்க்கு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்பெஷல் ப்ரைஸில் ஒரு இயர்பட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2500 விற்றுருந்தாங்க ஆஃபரில். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு 7000 இருக்குது. அந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஆஃபர் எங்கள் டீம் எல்லாமே சேர்த்து ஆஃபரை தேடி தேடி உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைம் இதை எனக்கு அன்பாக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மேபி தீபாவளி வரனால தீபாவளிக்கு உங்களுக்கு இதை ஆஃபரில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த ஹெட்ஃபோன் வந்துச்சுன்னா வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஐடியா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக சேர்த்து பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோவில் போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி புதிய கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங்கை பிரித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக்கிங்கோட மேல் பகுதியை பாருங்கள். பிக் பில்லியன் டேஸ் அந்த ஸ்பெஷல் லோகோ போட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன்னால அந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கை பிரிக்கும் போது அன்னரியாக வரக்கூடிய பேக்கிங் இன்னொன்று இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதை பிரிக்கும் போது உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் டாக் இருக்குது. இதை தவிர அசசரிஸ் பாக்ஸ் உங்களுக்கு கீழே தந்திருக்காங்க. அசசரிஸ் பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிக்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. 1 by 1 எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. இயர்பட்டில் இருக்கிறதும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி சார்ஜிங் டாக் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன். அப்புறம் டிசைன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த வித குறைபாடுகளும் அவங்க வைக்கல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயர்பட்டை பாருங்கள். இயர்பட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மாடர்ன் டிசைன், இதுவும் மாடர்ன் டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னா உங்களுக்கு இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். உங்களுக்கு கம்யூனிகேஷனில் எந்த வித பிரச்சனையும் வராது. கண்ட்ரோல்ஸை பொறுத்த மட்டும் இது டச் டைப் தான், அதாவது அட்வான்ஸ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டூவல் மைக் இருக்குது. இதுக்கப்புறம் மட்டும் இந்த காலத்தில் நிறைய மொபைல் கேமர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங்க்கு ஒரு பிரத்யேகமான மோடு தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இயர்பட்டில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான விஷயம். அதாவது 10 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். உங்களுக்கு கம்யூனிகேஷனில் எந்த வித பிரச்சனையும் வராது. இதை தாண்டி அவங்க ஐடபிள்யூபி டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டா வேக் அண்ட் பேர்னு சொல்லிப்பாங்க இந்த டெக்னாலஜியை. பட் எடுக்கும்போதே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபோன் கூட கம்யூனிகேட் ஆகிரும். கனெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எடுத்த உடனே கனெக்ட் ஆகிரும். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்கனால தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம். ரொம்ப ஆழத்தில் நீங்கள் முக்க முடியாது. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் ஓரளவுக்கு பக்காவாக தாக்கு பிடிக்கும். இப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும்னா நான் உங்களுக்கு வாட்டர் டெஸ்டிங்கே பண்ணி காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயமும் ஸ்பெஷலாக இருக்குது. அதாவது ASAP சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ASAP சார்ஜிங்னா நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 60 நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இதில் கொடுக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்டேன், இன்னும் பேக்கப் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது பேட்டரி பேக்கப்பில் எந்த வித குறைபாடுகளும் இல்லை. இது எல்லாம் தவிர இதில் உங்களுக்கு 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 2 மோடுமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது. ஆனால் ஒரு மோடில் மட்டும் எனக்கு ஒரு குறை இருந்துச்சு. அதாவது பேஸுக்குன்னு பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உணர முடியலை. அதான் சின்ன சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம். இதுக்கப்புறம் மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. அதாவது மைக்கு உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆவரேஜுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சர்டிஃபை நான் பண்ண வரல. ஓவரலாக பார்க்கும்போது பேட்டரி பேக்கப் வைஸ் பார்த்தாலும் சரி தான், பாட்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான், மைக்கோட குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான், 2500 ஓகே வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஹெட்ஃபோன் சொல்லிக்கலாம். அதில் சின்ன ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப பெருசாக உங்களால் உணர முடியாது. மற்றபடி மீது எல்லாமே ஓகே. 2500 2500 3000 அந்த ரேட்டுக்குள்ளாடி வந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க தேவை கிடையாது. மேபி தீபாவளிக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். இதுக்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு அதாவது எக்கச்சக்கமான இயர்பட் நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். டைமு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக மேபி உங்களுக்கு இன்னும் ஒரு 2 இயர்பட் இந்த வாரத்தில் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வித்தியாசமான கேட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருங்க, அதையும் உங்களுக்கு ஸ்டாக் 2-3 இருக்குது.
அதை அந்த கேப்பில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் தேவை எல்லாமே சேர்த்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே சேர்த்து ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.